பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, எந்த ஒரு காரியமும் ஜெயமாய் மாற்றப்படவில்லை. என் வாழ்க்கை வறண்டு போய் காணப்பட்டு கிடக்கிறது. என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் ஒரு முன்னேற்றம் வரும் என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்தும் அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், நான் உங்கள் குடும்பத்தில் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நீங்கள் முந்திய காரியங்கள் எதையுமே நினைத்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நான் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். உங்கள் தொழில்களில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உங்கள் வழக்கு விஷயத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நீங்கள் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதியவைகள் நடக்க வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவைகளில் நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யோபுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து கொடுத்தார். யோசேப்புக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து கொடுத்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாண வீட்டில் புதிய காரியத்தை செய்தார். உங்கள் வாழ்க்கை தோய்ந்து போய் இருக்கிறதா? உளைச்சலோடு இருக்கிறீங்களா? மனம் வெந்து வேதனையோடு வியாகுலத்தோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் ஜெயமாய் தோன்றவில்லையே, எந்த ஒரு காரியமும் செய்யப்படவில்லையே, நான் தோற்று போனது போல் இருக்கிறேனே, என்னை பார்த்து அநேகர் கேவலமாய் பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் அவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல வெறுமை இருக்கிறதோ, எந்த இடத்துல வறுமை இருக்கிறதோ, அந்த இடத்துல ஒரு செழிப்பை உண்டு பண்ணுவதற்கு நான் சித்தம் உள்ளவராய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் புதிய காரியத்தை செய்யும்போது முன்பிருந்தது போல அல்ல. நீங்கள் பார்க்கிற விதம் பெருமையாய் பேசுவதற்கல்ல, நீங்கள் சிறப்பாய் மற்றவர்களிடத்தில் சொல்வதற்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இந்த குடும்பம் இப்படியல்லவோ இருந்தது, இந்த குடும்பம் கீழ்மட்டத்தில் இருந்ததல்லவோ, இந்த குடும்பம் எழும்பாது என்றல்லவோ நினைத்தோம். ஆனால் கர்த்தர் உங்களை எழுப்பினதை அந்த கண்கள் பார்க்கும்போது பிரமிப்பு உண்டாகும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளையினுடைய காரியத்தில், என் வேலையில், என் தொழிலில், என் ஊழியத்தில் தேவன் புதிய காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சையோடு விரும்பத்தோடு பிடித்து கொள்ளுகிறீர்களோ, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறேன். நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நான் செய்யும்போது அது மனிதர்கள் செய்வது போலல்ல, உங்கள் உற்றார் உறவினர்கள் செய்வது போலல்ல, உங்கள் சொந்த பந்தங்கள் செய்வது போலல்ல, உங்கள்
அக்கா அண்ணன்மார்கள் செய்வது போலல்ல, இது தெய்வம் செய்வது. அது ஒரு புதிய காரியமாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு கிடக்கக்கூடிய காரியம் அநேக முறை நான் அதை எடுத்து செய்து பார்த்தேன், ஆனாலும் பல தடைகள் வந்து கொண்டிருக்கிறதே என்று சொன்ன இடத்துல கர்த்தர் புதிய வழிவாசலை திறந்து கொடுத்து அவர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து நிறைவேற்றுவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் செய்து விட்டதற்காக நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறீங்க. அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி, நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி, நீர் செய்த புதிய காரியத்துக்காக நன்றி என்று எத்தனை பேர் சொல்வதற்கு வாஞ்சையோடு இருக்கிறீங்க. அத்தனை பேரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை தேவன் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இனி நாங்கள் சோர்ந்து போவதற்கல்ல, பலன் இழந்து போவதற்கல்ல, உம்முடைய புதிய காரியத்தை பிடித்து கொண்டு ஜெயமாய் நடப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளுக்காக உடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.